My dear children, in this video we are going to see about dynamic programming from chapter 4. இந்த டைனமிக் ப்ரோக்ராமிங் டாபிக் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கம்ப்யூட்டர் சயின்ஸ் டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 41 இருக்குது. இப்போது 1950 ஒரு அமெரிக்கன் மேத்தமெட்டிஷியன், அவரோட நேம் தான் ரிச்சர்டு பெல்மான். அவர் ஒரு அல்கோரிதமிக் டிசைன் மெத்தடை இன்வென்ட் பண்ணுறாரு. அந்த அல்கோரிதமிக் டிசைன் மெத்தட் தான் நம்மளோட டைனமிக் ப்ரோக்ராமிங். ஃபஸ்ட்டு இந்த டைனமிக் ப்ரோக்ராமிங்கோட யூஸ் என்னது, எதனால இதை டைனமிக் ப்ரோக்ராமிங்னு சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இந்த டைனமிக் ப்ரோக்ராமிங் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, டு சால்வ் ஆப்டிமைசேஷன் ப்ராப்ளம். ஒரு ஆப்டிமைசேஷன் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது இந்த டைனமிக் ப்ரோக்ராமிங். ஆப்டிமைசேஷன் ப்ராப்ளத்தோடைய சொல்யூஷன் எப்படி இருக்குன்னா, மேக்ஸிமம் சொல்யூஷனாகவும் இருக்கலாம், இல்லை மினிமம் சொல்யூஷனாகவும் இருக்கலாம். இப்போது இந்த மேக்ஸிமம் சொல்யூஷன், மினிமம் சொல்யூஷன் டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ராப்ளம், டிபெண்ட்ஸ் ஆன் த அப்ளிகேஷன். நம்ம எந்த ப்ராப்ளம் யூஸ் பண்ணுறோமோ அந்த ப்ராப்ளத்தை பொறுத்து தான் இந்த மேக்ஸிமம் சொல்யூஷன் இல்லை மினிமம் சொல்யூஷன் இருக்கும். இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது ஒரு ப்ராடக்ட் நம்ம சேல்ஸ் பண்ணுறோன்னா அந்த ப்ராடக்டை எப்படி மேக்ஸிமம் ப்ராஃபிட்டுக்கு சேல்ஸ் பண்ணுறதை நம்ம ட்ரை பண்ணுவோம். இங்கே நம்மளுடைய ஆப்டிமம் சொல்யூஷன் வந்து மேக்ஸிமம் சொல்யூஷன். அதே மாதிரி ஒரு ப்ராடக்டை நம்ம வாங்கும்போது எப்படி ஹை குவாலிட்டியான ப்ராடக்டை மினிமம் காஸ்ட்டுக்கு வாங்கலாம், அந்த மினிமம் காஸ்ட் தான் இங்கே நம்மளுடைய ஆப்டிமம் சொல்யூஷன். இப்போது இந்த ஆப்டிமம் சொல்யூஷன் மேக்ஸிமமாகவும் இருக்கலாம், மினிமமாகவும் இருக்கலாம். தட் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ராப்ளம். இப்போது ஒரு ஷார்ட்டஸ்ட் பார்த்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த ஷார்ட்டஸ்ட் பார்த்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது டைனமிக் ப்ரோக்ராமிங்கில் வர ஒரு அல்காரிதம் தான். இப்போது இது வந்து சோர்ஸு, இங்கே வந்து டெஸ்டினேஷன் இருக்குது. இந்த சோர்ஸ்லேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் ஸ்கூல் போகிறீங்க, டெஸ்டினேஷன் உங்கள் ஸ்கூல். இப்போ அந்த ஸ்கூல் போகிறதுக்கு நம்ம எப்படி மினிமம் ஷார்ட்டஸ்ட் பார்த்து ஃபைண்ட் அவுட் பண்ணி ஸ்கூல் போகலாம். இந்த ஷார்ட்டஸ்ட் பாத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மினிமம் வேல்யூ தான் நம்மளுடைய ஆப்டிமம் சொல்யூஷன். இந்த டைனமிக் ப்ரோக்ராமிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஆப்டிமம் சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நிறைய வேரியஸ் சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டேஜஸ் இருக்கும். இங்கே ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயுமே இது என்ன பண்ணணும்னா, ஃபைண்ட் ஆல் பாசிபிள் சொல்யூஷன், எல்லா பாசிபிள் சொல்யூஷனும் ஃபைண்ட் அவுட் பண்ணி இது ஒரு பெஸ்ட் ஆப்டிமல் சொல்யூஷன் மட்டும் செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகும். இதுதான் இந்த டைனமிக் ப்ரோக்ராமிங் அப்ரோச்சுக்கும் மற்ற அல்காரிதத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இப்போது இந்த டைனமிக் ப்ரோக்ராமிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைனல் ஆப்டிமம் சொல்யூஷன் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம சீக்வன்ஸ் ஆஃப் டெசிஷன் எடுத்துக்கிறோம். ஆக்சுவலி இது வந்து உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இல்லை, உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன். நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற கண்டென்ட் பார்க்கலாம். டைனமிக் ப்ரோக்ராமிங். டைனமிக் ப்ரோக்ராமிங் இஸ் அன் அல்கோரிதமிக் டிசைன் மெத்தட். இது ஒரு அல்கோரிதமிக் டிசைன் மெத்தடுன்னு சொல்கிறாங்க. That can be used when the solution to a problem can be viewed as a result of sequence of decisions. இப்போது இந்த டைனமிக் ப்ரோக்ராமிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஆப்டிமல் சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இங்கே நிறைய சீக்வன்ஸ் ஆஃப் டிசிஷன் எடுத்துக்கும். இப்போ ஒவ்வொரு சீக்வன்ஸில் என்ன பண்ணும், நிறைய பாசிபிள் சொல்யூஷன்ஸ் இருக்கும். அந்த நிறைய பாசிபிலிட்டிஸ்லேருந்து திஸ் வில் செலக்ட் பெஸ்ட் ஆப்டிமம் சொல்யூஷன். இந்த சீக்வன்ஸ் ஆஃப் டிசிஷனுடைய ரிசல்ட் தான் நம்ம ப்ராப்ளத்துடைய சொல்யூஷன்னு சொல்லியிருக்காங்க. அதான் த சொல்யூஷன் டு எ ப்ராப்ளம் கேன் பி வியூட் அஸ் த ரிசல்ட் ஆஃப் எ சீக்வன்ஸ் ஆஃப் டிசிஷன்ஸ். நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட், டைனமிக் ப்ரோக்ராமிங் அப்ரோச் இஸ் சிமிலர் டு டிவைட் அண்ட் கான்கர். இந்த டைனமிக் ப்ரோக்ராமிங் அப்ரோச் டிவைட் அண்ட் கான்கர் மாதிரியே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதான் இஸ் சிமிலர் டு டிவைட் அண்ட் கான்கர். இப்போது டிவைட் அண்ட் கான்கர்னா என்னன்னு சிம்பிளாக சொல்கிறேன். இந்த டிவைட் அண்ட் கான்கர் மெத்தடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பெரிய ப்ராப்ளத்தை ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்காக சின்ன சின்ன சப் ப்ராப்ளமாக டிவைட் பண்ணுவோம். இப்போது டிவைட் பண்ண ஒவ்வொரு சப் ப்ராப்ளத்தையும் தனித்தனியாக சால்வ் பண்ணுவோம். சால்வ் பண்ணி நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா மெர்ஜ் பண்ணுவோம். அதான் கம்பைன் த சொல்யூஷன். இங்கே பார்த்தீங்கன்னா 3 ஸ்டெப்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் டிவைட் த ப்ராப்ளம். இங்கே வந்து மெர்ஜ் சார்ட்டோடைய ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து டைனமிக் ப்ரோக்ராமிங் எக்ஸாம்பிள் கிடையாது. இது உங்களுக்கு புரிகிறதுக்காக தான் இந்த டிவைட் அண்ட் கான்கர் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இது டைனமிக் ப்ரோக்ராமிங்கோட எக்ஸாம்பிள் கிடையாது. இது வந்து மெர்ஜ் சார்ட் அரேஞ்ச் பண்ணுறோம். 4 நம்பர்ஸ் இங்கே அரேஞ்ச் பண்ணுறோம். இப்போ இங்கே இந்த ஹோல் ப்ராப்ளத்தை 2 சப் ப்ராப்ளமாக டிவைட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட்டு 2 நம்பர்ஸ் ஒரு சப் ப்ராப்ளமாகவும் நெக்ஸ்ட்டு 2 நம்பர்ஸ் அனதர் சப் ப்ராப்ளமாகவும் டிவைட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் எகெயின் இந்த சப் ப்ராப்ளத்தை எகெயின் 2 சப் ப்ராப்ளமாக டிவைட் பண்ணியிருக்கேன். இங்கே எகெயின் நம்மளால் டிவைட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் ஸ்டெப் சால்வ் த ப்ராப்ளம். இப்போது டிவைட் பண்ண ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். இங்கே நம்மளுடைய ப்ராப்ளம் அரேஞ்சிங் த எலிமெண்ட்ஸ். ஸோ என்ன பண்ணணும், நம்ம மெர்ஜ் பண்ணும்போது எலிமெண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணி நம்ம மெர்ஜ் பண்ணணும். அதான் தேர்ட் ஸ்டெப், கம்பைன் த சொல்யூஷன். கம்பைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி கம்பைன் பண்ணணும். இப்போது இங்கே 3 வந்து ஃபஸ்ட்டு வரும், நெக்ஸ்ட்டு 65 வரும். எலிமெண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணி மெர்ஜ் பண்ணியிருக்கோம்.
அதே மாதிரி ரைட் சைடு இங்கே merge பண்ணுறோம். merge பண்ணுறதுக்கு முன்னாடி சால்வ் பண்ணி merge பண்ணுறோம். இப்போ இந்த அரேஞ்சிங்கில் 68 ஃபஸ்ட்டு வரும், 98 நெக்ஸ்ட்டு வரும். ஸோ அரேஞ்ச் பண்ணி இங்கே merge பண்ணியிருக்கோம். எகெயின் இந்த 2 சப் ப்ராப்ளத்தை என்ன பண்ணுறோம், merge பண்ணுறோம். இப்போ அரேஞ்ச் பண்ணி merge பண்ணுறோம். ஸோ ஃபைனலாக நம்மளோட சொல்யூஷன் சார்ட்டட் ஆர்டரில் இருக்கும். இதுதான் நார்மல் டிவைட் அண்ட் கான்கரோட ப்ரொசீஜர். ப்ராப்ளத்தை டிவைட் பண்ணி சால்வ் பண்ணி நெக்ஸ்ட் merge பண்ணுறோம். Next one, the given problem is divided into smaller and yet smaller possible subproblems. நம்ம எவ்வளோ ஸ்மாலர் சப்ராப்ளமாக டிவைட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்மாலர் சப்ராப்ளமாக டிவைட் பண்ணி நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம். Next point, dynamic programming is used whenever problems can be divided into similar subproblems. நம்ம டைனமிக் ப்ரோக்ராமிங் எங்கே யூஸ் பண்ணுவோன்னா, எங்கே நம்மளுடைய ப்ராப்ளத்தை சிமிலர் சப் ப்ராப்ளமாக டிவைட் பண்ண முடியுமோ, ஒரே மாதிரியான சப் ப்ராப்ளமாக டிவைட் பண்ண முடியுமோ அங்கே தான் நம்ம இந்த டைனமிக் ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போது சிமிலர் சப் ப்ராப்ளத்துக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எல்லாருக்கும் ஃபிபனாச்சி சீரீஸ் தெரியும். இப்போது இந்த ஃபிபனாச்சி சீரீஸில் பார்த்தீங்கன்னா 0th டேர்மோட வேல்யூ 0, ஃபர்ஸ்ட் டேர்மோட வேல்யூ 1. இப்போது செகண்ட் டேர்மில் இருக்கிற வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, இதோட ப்ரீவியஸ் 2 டேர்ம்ஸில் இருக்கிற வேல்யூஸ் ஆட் பண்ணணும். இதோட ப்ரீவியஸ் 2 டேர்ம்ஸில் இருக்கிற வேல்யூ 0 + 1, 0 + 1 1. அப்படி தான் இங்கே 1 வந்துச்சு. இப்போது தேர்டு டேர்மோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா இதோட ப்ரீவியஸ் 2 டேர்ம்ஸில் இருக்கிற வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதோட ப்ரீவியஸ் 2 டேர்ம்ஸில் இருக்கிற வேல்யூஸ் 1 + 1, 1 + 1 2. இப்படி தான் இங்கே 2 வந்துச்சு. இப்போது ஃபிபனாச்சி சீரீஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுற ஃபார்முலா இது தான். fib of n = fib of n - 1 + fib of n - 2. ஃபார் எக்ஸாம்பிள் n = 4ன்னு எடுத்துக்கிறீங்க. இப்போ n = 4ன்னா இந்த ஃபிபனாச்சி சீரீஸில் 4th டேர்மோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அதான் இங்கே போட்டிருக்கேன். fib of 4, 4னா 4th டேர்மோட வேல்யூ = fib of 4 - 1. 4 - 1ன்னா 3, தேர்டு பொசிஷனில் இருக்கிற வேல்யூ 3, தேர்டு டேர்ம் என்னது 2 ப்ளஸ் fib of 4 - 2. 4 - 2னா செகண்ட் டேர்மில் இருக்கிற வேல்யூ, செகண்ட் டேர்மில் இருக்கிற வேல்யூ 1, 1 + 2 3. அப்படி தான் இந்த 4th டேர்மோட வேல்யூ 3 ஆச்சு. இப்போது கரண்டாக ஒரு பொசிஷனோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இதோட ப்ரீவியஸ் 2 பொசிஷனில் இருக்கிற வேல்யூஸ் ஆட் பண்ணும். அதான் ஃபிபனாச்சி சீரீஸ். நெக்ஸ்ட்டு இந்த சிமிலர் சப் ப்ராப்ளத்துக்காக நான் ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக இதெல்லாம் உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்கில் இல்லை, உங்களுக்கு புரிகிறதுக்காக தான் நான் இப்படி போட்டிருக்கேன். டெக்ஸ்ட் புக்கில் ஆக்சுவலாக இந்த டைனமிக் ப்ரோக்ராமோடைய இன்ட்ரடக்ஷன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரடக்ஷன் அது பேஸ் பண்ணி இந்த ஃபிபனாச்சி சீரீஸ் எக்ஸாம்பிள் போட்டிருக்காங்க. இப்போது நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா, fib of 4, 4ன்னா இந்த 4th பொசிஷனில் என்ன வேல்யூ இருக்குதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். இப்போது கரண்ட் பொசிஷனில் இருக்கிற வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், இதோட ப்ரீவியஸ் 2 பொசிஷனில் இருக்கிற வேல்யூஸை ஆட் பண்ணணும். இப்போ ப்ரீவியஸ் 2 பொசிஷன் n - 1 + n - 2. அதான் இங்கே போட்டிருக்கு. fib of n = fib of n - 1 + n fib of n - 2. ஆக்சுவலாக அந்த ப்ரோக்ராம் அந்த ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் பேஸ் பண்ணி தான் இது வரும். ஸோ அந்த கோடு உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்கில் இல்லை, அதனால் நான் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணலை. ஸோ ஜஸ்ட் இந்த ஃபார்முலா வச்சு உங்களை இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ட்ரீ ஸ்ட்ரக்சர் பார்த்தா தான் உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நல்லா கிளியராக புரியும். இப்போது நம்ம 4th டேர்ம் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அதான் fib 4ன்னு போட்டிருக்கோம். என்னோட வேல்யூ 4. இப்போது fib 4th டேர்மோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா fib of n - 1. n - 1ன்னா 4 - 1 3. fib 3 போட்டிருக்கேன். அதை 2ஆக டிவைட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்று ஒவ்வொரு சப் ப்ராப்ளமாக எடுத்துக்கலாம். fib of n - 2. இப்போ 4 - 2 அதுதான் இங்கே போட்டிருக்கேன். இந்த 2 டேர்மோடைய வேல்யூஸ் ஆட் பண்ணால் உங்களுக்கு 4th டேர்மில் இருக்கிற வேல்யூ கிடைக்கும். தேர்டு டேர்மில் இருக்கிற வேல்யூவும் செகண்ட் டேர்மில் உள்ள வேல்யூவும் ஆட் பண்ணால் உங்களுக்கு 4th டேர்மோட வேல்யூ கிடைக்கும். அதுதான் இதோட மீனிங். இந்த ப்ராசஸ் காமிக்கிறதுக்காக இங்கே ஒரு அரே க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த அரேயில் பார்த்தீங்கன்னா 4th டேர்ம் வரைக்கும் உள்ள வேல்யூஸ் ஃபில் பண்ண போகிறோம். இப்போது இனிஷியலாக இந்த அரே வந்து எம்டியாக இருக்கும். எம்டினா -1ஆல் ஃபில் பண்ணியிருப்பாங்க. இப்போது இந்த 4th டேர்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இதோட ப்ரீவியஸ் 2 டேர்ம்ஸோட வேல்யூ தெரியணும். இப்போ ப்ரீவியஸ் 2 டேர்ம்ஸ் தெரியாது, எகெயின் அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போது fib of 3னா தேர்டு டேர்ம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். தேர்டு டேர்ம்னா fib of n - 1. n - 1னா 3 - 1, அதான் fib of 2 ப்ளஸ் fib of 1. 1னா n - 2, 3 - 2 1. fib of 1 போட்டிருக்கோம். இப்போது இங்கே தேர்டு டேர்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இதோட ப்ரீவியஸ் 2 பொசிஷன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ ப்ரீவியஸ் 2 பொசிஷன் வேல்யூஸும் இங்கே இல்லை. ஸோ என்ன பண்ணுறோம், எகெயின் அதோட ப்ரீவியஸ் டேர்ம் வரும். இப்போ fib of 2.
fib of 2 again 2 ப்ராப்ளமாக டிவைட் பண்ணியிருக்கோம். fib of 2னா fib of n minus 1, fib of 1 plus fib of n minus 2, 2 minus 2 fib of 0. இப்போ பார்த்தீங்கன்னா fib of 0 வேல்யூ 0வா இனிஷியலைஸ் பண்ணியிருப்போம். fib of 1ஓட வேல்யூ 1ன்னு இனிஷியலைஸ் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே fib of 1ஓட வேல்யூ நமக்கு தெரியும், அதுதான் 1. ஸோ இந்த அரேயில் நம்ம ஃபில் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு fib of 0 வேல்யூ நமக்கு தெரியும் 0, அதுவும் முதல்ல இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரெண்டும் நமக்கு ஆட் பண்ணால் இந்த fib of 2 கிடைக்கும். ஸோ 1 + 0 நமக்கு 1 வரும், அது இங்கே ஃபில் பண்ணியிருக்கோம், இந்த அரேயில் ஃபில் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு fib of 3 ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம், தேர்டு டேர்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இப்போது தேர்டு டேர்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நமக்கு fib of 2 வேல்யூ வேணும், fib of 1 வேணும். இப்போது fib of 2 நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், fib of 1 ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்ரெடி ரெண்டுமே ஃபைண்ட் அவுட் பண்ணி இங்கே அரேயில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இதை தான் மெமோரைசேஷன்னு சொல்லுவோம். இப்போது மெமோரைசேஷன்னா இந்த இன்டர்மீடியட் வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இன்டர்மீடியட்னா ஒவ்வொரு சப் ப்ராப்ளத்தோடைய சொல்யூஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த வேல்யூஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா மெமோரைசேஷன்னு சொல்லுவோம். இப்போது இந்த தேர்டு பொசிஷனுக்கு என்ன பண்ணும், அதோட ப்ரீவியஸ் 2 பொசிஷனில் இருக்கிற வேல்யூவை ஆட் பண்ணிக்கும். 1 + 1 2 அப்படி தான் நம்ம எழுதியிருக்கோம். 1 + 1 2 நமக்கு இங்கே கிடச்சிச்சு. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து டேர்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம், அதான் fib of 4. fib of 4னா அதோட ப்ரீவியஸ் 2 டேர்ம்ஸ் fib of 3 + fib of 2. இப்போது fib of 3 நம்ம ஆல்ரெடி கேல்குலேட் பண்ணிட்டோம் 2, fib of 2 நம்ம ஆல்ரெடி கேல்குலேட் பண்ணிட்டோம். ஸோ fib of 2 நம்ம ஆல்ரெடி கேல்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ எகெயின் இந்த fib of 2 நம்ம கேல்குலேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு. இங்கே இந்த fib of 2 இந்த பிரான்ச்சு கேன்சல் ஆச்சுனாலே அதோட ஃபாலோயிங் பிரான்ச்சஸும் கேன்சல் ஆயிரும். ஸோ fib of 3 ஆல்ரெடி இருக்குது, fib of 2வும் ஆல்ரெடி நமக்கு இருக்குது. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணி நம்ம ஃபைனல் சொல்யூஷன் எழுதியிருக்கோம். இந்த டைனமிக் ப்ரோக்ராமிங்கோட மெயின் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் நம்ம ஒரு சப் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டோன்னா அதோட சொல்யூஷனை நம்ம இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம். அதுதான் மெமோரைசேஷன்னு சொல்கிறோம். இப்போது அதே சேம் சப் ப்ராப்ளம் நமக்கு ரிப்பீட் ஆச்சுன்னா எகெயின் அதை ரீகால்குலேட் பண்ண வேண்டாம். நம்ம ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற வேல்யூ எடுத்து இது என்ன பண்ணிக்கும், ரீயூஸ் பண்ணிக்கும். ஸோ அதனால தான் இங்கே பார்த்தீங்கன்னா fib 1 நம்ம இங்கே 3 பிளேஸில் வருது. ஸோ ஒன்ஸ் கால்குலேட் பண்ணிட்டோன்னா அதே சேம் வேல்யூவை நம்ம ரிமைனிங் 2 பிளேஸ்லேயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதனால நம்ம டைம் சேவ் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சப் ப்ராப்ளத்தை தான் சிமிலர் சப் ப்ராப்ளம்னு சொல்லுவோம். இப்போ இங்கே பார்க்கலாம், டைனமிக் ப்ரோக்ராமிங் இஸ் யூஸ்ட் whenever problems can be divided into similar sub problems. நம்ம இப்போ சிமிலர் சப் ப்ராப்ளத்துக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம். எங்கெல்லாம் சிமிலர் சப் ப்ராப்ளமாக டிவைட் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் நம்ம டைனமிக் ப்ரோக்ராமிங்கை யூஸ் பண்ணலாம். ஸோ தட் their results can be reused to complete the process. இதனால் நம்ம ஒன்ஸ் ரிசல்ட், ஒரு சப் ப்ராப்ளத்தோட ரிசல்ட் ஒன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா அந்த சப் ப்ராப்ளத்தோட ரிசல்ட்டை நம்ம எங்கெல்லாம் அதே சேம் சப் ப்ராப்ளம் வருதோ அங்கெல்லாம் ரீயூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த எக்ஸாம்பிளாக பார்த்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா fib 2 ஒரு சப் ப்ராப்ளம், இதே சேம் fib 2 சப் ஃபங்க்ஷன் இங்கேயும் வருது. ஸோ இங்கே என்ன பண்ணலாம், இதோட சேம் வேல்யூவை நம்ம இங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ திரும்ப கால்குலேட் பண்ணுற, ரீகால்குலேட் பண்ணுறதை நம்ம இங்கே அவாய்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட், டைனமிக் ப்ரோக்ராமிங் அப்ரோச்சஸ் ஆர் யூஸ் டு ஃபைண்ட் த சொல்யூஷன் இன் ஆப்டிமைஸ்டு வே. இந்த டைனமிக் ப்ரோக்ராமிங்கோட மெயின் அப்ஜெக்டிவே டு சால்வ் த ஆப்டிமைசேஷன் ப்ராப்ளம். ஆப்டிமைசேஷன் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு தான் இந்த டைனமிக் ப்ரோக்ராமிங்கை யூஸ் பண்ணுறோம். இங்கே ஆப்டிமைஸ்டு சொல்யூஷன்னா ஆப்டிமைஸ்டு சொல்யூஷன் மேக்ஸிமமாகவும் இருக்கலாம், மினிமம் வேல்யூவாகவும் இருக்கலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட், ஃபார் எவ்ரி இன்னர் சப் ப்ராப்ளம் டைனமிக் அல்காரிதம் வில் ட்ரை டு செக் த ரிசல்ட்ஸ் ஆஃப் த ப்ரீவியஸ்லி சால்வ்டு சப் ப்ராப்ளம். இப்போது நம்ம ஒரு சப் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோன்னா இந்த டைனமிக் அல்காரிதம் என்ன பண்ணுன்னா, நம்ம சால்வ் பண்ண போகிற ப்ராப்ளம் ஆல்ரெடி சால்வ் பண்ண அந்த ரிசல்ட்டில் இருக்கா, ப்ரீவியஸ்லி சால்வ்டு சப் ப்ராப்ளத்தில் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணும். இருந்துச்சுன்னா அதோட ரிசல்ட்டை ரீயூஸ் பண்ணிக்கும், இல்லைன்னா என்ன பண்ணும், நியூவாக சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணும். நெக்ஸ்ட் பாயிண்ட், த சொல்யூஷன்ஸ் ஆஃப் ஓவர்லேப்ட் சப் ப்ராப்ளம்ஸ் ஆர் கம்பைன்ட் இன் ஆர்டர் டு கெட் த பெட்டர் சொல்யூஷன். ஓவர்லேப்ட் சப் ப்ராப்ளம்னா என்னன்னு சொல்கிறேன். இங்கே 2 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஓவர்லேப்ட் சப் ப்ராப்ளம், இது நார்மல் சப் ப்ராப்ளத்துக்கு எக்ஸாம்பிள். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் ஓவர்லேப்ட் சப் ப்ராப்ளத்துக்கு எக்ஸாம்பிள். இதுதான் டைனமிக் ப்ரோக்ராமிங். இது டைனமிக் ப்ரோக்ராமிங் கிடையாது, இது ஓவர்லேப்டு சப் ப்ராப்ளம் கிடையாது. நான் ஏன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு 2 நம்பர்ஸ் 1 2 ஆட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், அரேயில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். இதை தான் மெமோரைசேஷன் சொல்லுவோம். மெமோரைசேஷன்னா இப்போது இன்டர்மீடியட் வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா மெமோரைசேஷன் சொல்லுவோம்.
இப்போ சப் ப்ராப்ளத்தோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் மெமோரைசேஷன். இப்போது இந்த ஃபர்ஸ்ட்டு 2 நம்பர்ஸோட வேல்யூ இங்கே 3 இருக்குது, அரேயில் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் வேல்யூ ஆட் பண்ணுறோம். ஸோ 3 + 3 6. எகெயின் இதை அரேயில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், 6 + 4 இந்த லாஸ்ட் வேல்யூ ஆட் பண்ணி எகெயின் நம்ம ஃபைனல் சொல்யூஷன் எடுக்கிறோம். இதுதான் ஓவர்லேப்டு சப் ப்ராப்ளம். ப்ரீவியஸ் சொல்யூஷன் கூட நம்ம ஆட் பண்ணிகிட்டே வரோம். இதுதான் ஓவர்லேப்டு சப் ப்ராப்ளம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 4 நம்பர்ஸையும் 2 நம்பர்ஸாக டிவைட் பண்ணியிருக்கோம். 1 + 2 தனியாக, 3 + 4. இப்போ 1 + 2 தனியாக ஆட் பண்ணியிருக்கோம், 3 + 4 தனியாக ஆட் பண்ணி ஃபைனலாக நம்ம ஆட் பண்ணி சொல்யூஷன் எழுதியிருக்கோம். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா 2 சப் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இங்கே ஒவ்வொரு சப் ப்ராப்ளமுமே இண்டிபெண்ட் சப் ப்ராப்ளம். இந்த சப் ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளத்தை டிபெண்ட் பண்ணி இருக்காது. அதே மாதிரி இந்த சப் ப்ராப்ளம் இந்த சப் ப்ராப்ளத்தை டிபெண்ட் பண்ணி இருக்காது. பட் இந்த ஓவர்லேப்டு சப் ப்ராப்ளத்தில் ஒவ்வொரு சப் ப்ராப்ளமும் டிபெண்ட் பண்ணி இருக்கும். இங்கே ஒவ்வொரு சப் ப்ராப்ளமும் ப்ரீவியஸ் சப் ப்ராப்ளத்தை டிபெண்ட் பண்ணியிருக்கும். இப்போ 1 + 2 ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் 3 இதோட ப்ரீவியஸ் சப் ப்ராப்ளத்தை டிபெண்ட் பண்ணியிருக்கும். இப்போ இந்த 4 அதோட ப்ரீவியஸ் சப் ப்ராப்ளத்தை டிபெண்ட் பண்ணியிருக்கும். அதான் ஓவர்லேப்டு சப் ப்ராப்ளம்னு சொல்லுவோம். நம்ம ஆல்ரெடி பார்த்தா அந்த மெர்ஜ் சார்ட், இது வந்து ஜஸ்ட் டிவைட் அண்ட் கான்கர் எக்ஸாம்பிள் தான். இது வந்து டைனமிக் ப்ரோக்ராம் கிடையாது. இங்கே என்ன பண்ணியிருக்கோம், 2 சப் ப்ராப்ளமாக டிவைட் பண்ணியிருக்கோம். 2 சப் ப்ராப்ளமே இண்டிபெண்ட் சப் ப்ராப்ளம் தான். இங்கே எந்த ப்ராப்ளமும் அடுத்த ப்ராப்ளத்தை டிபெண்ட் பண்ணி இருக்காது. இது ஜஸ்ட் வந்து டிவைட் அண்ட் கான்கர் எக்ஸாம்பிள். இது வந்து டைனமிக் ப்ரோக்ராமிங் கிடையாது. இதில் இருக்கிற ஒவ்வொரு சப் ப்ராப்ளமும் இண்டிபெண்ட் ப்ராப்ளம், எந்த ப்ராப்ளத்தையும் டிபெண்ட் பண்ணி இல்லை. இப்போ புரிஞ்சிருக்கும் ஓவர்லேப்டு சப் ப்ராப்ளம். த சொல்யூஷன்ஸ் ஆஃப் ஓவர்லேப்டு சப் ப்ராப்ளம்ஸ் ஆர் கம்பைன்ட் இன் ஆர்டர் டு கெட் த பெட்டர் சொல்யூஷன். ஃபைனலாக அந்த ஓவர்லேப்டு சப் ப்ராப்ளத்தை தான் கம்பைன் பண்ணி நம்ம சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்ஸ் டு டூ டைனமிக் ப்ரோக்ராமிங். டைனமிக் ப்ரோக்ராமிங் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், த கிவன் ப்ராப்ளம் வில் பி டிவைடட் இன்டு ஸ்மாலர் ஓவர்லேப்பிங் சப் ப்ராப்ளம்ஸ். இம்பார்ட்டண்ட்டு, டிவைடட் இன்டு ஸ்மாலர் ஓவர்லேப்பிங் சப் ப்ராப்ளமாக டிவைட் பண்ணணும். ஓவர்லேப்டுனாலே ப்ரீவியஸ் சப் ப்ராப்ளத்தை டிபெண்ட் பண்ணி வர மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட், an optimum solution for the given problem can be achieved by using result of smaller sub problem. இப்போது நம்ம ஒவ்வொரு ப்ராப்ளத்தையும் ஸ்மாலர் ஓவர்லேப்பிங் சப் ப்ராப்ளமாக டிவைட் பண்ணுறோம். அந்த ஸ்மாலர் சப் ப்ராப்ளத்தோட ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய ஆப்டிமம் சொல்யூஷன் இருக்கும். அந்த ப்ராப்ளத்தோடைய ஆப்டிமம் சொல்யூஷன் இருக்கும். அதுதான் an optimum solution for the given problem can be achieved by using result of the smaller sub problem. Next important point, dynamic algorithms uses memoization. memoization ஆல்ரெடி சொன்னேன். இப்போது memoization நம்ம ஆல்ரெடி பார்த்து தான் ஒவ்வொரு சப் ப்ராப்ளத்தோடைய சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அரேயில் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. இப்போது அதே சப் ப்ராப்ளம் நம்ம வேறு எங்கேயாவது கேல்குலேட் பண்ணணும்னா திரும்ப ரீகேல்குலேட் பண்ண மாட்டாங்க. ஆல்ரெடி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற வேல்யூ எடுத்து இங்கே ரீயூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே ஃபிப் 1 ஆல்ரெடி நம்ம கேல்குலேட் பண்ணி இங்கே நம்ம அரேயில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இப்போ எகெயின் இங்கே நம்ம கேல்குலேட் பண்ணுறோம், இங்கே ரைட் சைடில் ஒன்ஸ் கேல்குலேட் பண்ணுறோம். இப்போ இந்த 2 பிளேஸ்லேயே நம்ம ரீகேல்குலேட் பண்ண வேண்டாம். ஆல்ரெடி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற வேல்யூ எடுத்து இங்கே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதனால் கம்ப்யூட்டேஷன் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். கம்ப்யூட்டேஷன் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பெர்ஃபார்மன்ஸும் இம்ப்ரூவ் ஆகும். அதான் இங்கே சொல்லியிருக்காங்க, மெமோரைசேஷன் இஸ் அன் ஆப்டிமைசேஷன் டெக்னிக் used primarily to speed up computer programs. இந்த ப்ரோக்ராம்ஸோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம், ஸ்பீடப் பண்ணுறதுக்காக. by storing the results of expensive function calls and returning the cached result when the same input occur again. நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்த அதே சேம் எக்ஸாம்பிள் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. Fibonacci series an example. Fibonacci series generates the subsequent number by adding 2 previous numbers. Next என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த Fibonacci சீரீஸோடைய சப்சிக்வெண்ட் நம்பர் எப்படி ஜெனரேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதான் Fibonacci series generates the subsequent number. சப்சிக்வெண்ட்னா அடுத்தடுத்த நம்பர்ஸ் எப்படி ஜெனரேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. by adding 2 previous numbers. இப்போ இந்த 2 வேணும்னா இதோட ப்ரீவியஸ் 2 நம்பர்ஸை ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ 1 + 1 2. இப்போது இதோட நெக்ஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கணும்னா இதோட ப்ரீவியஸ் 2 நம்பர்ஸ் 8 + 13 ஆட் பண்ண நெக்ஸ்ட் நம்பர் கிடைக்கும். அதான் சப்சிக்வெண்ட் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜெனரேட்ஸ் அ சப்சிக்வெண்ட் நம்பர் பை ஆடிங் 2 ப்ரீவியஸ் நம்பர்ஸ். நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், Fibonacci series starts from 2 numbers, fib 0 and fib 1. இந்த Fibonacci சீரீஸில் பார்த்தீங்கன்னா 2 நம்பர்ஸில் ஸ்டார்ட் ஆகும். ஃபஸ்ட்டு நம்பர் 0வாக இருக்கும், செகண்ட் நம்பர் 1ஆக இருக்கும்.
அந்த ஃபிப் 0 தான் 0, ஃபிப் 1 வந்து 1 சொல்லியிருக்காங்க. அதான் நெக்ஸ்ட் பாயிண்டில் இருக்குது, த இனிஷியல் வேல்யூஸ் ஆஃப் ஃபிப் 0 அண்ட் ஃபிப் 1 கேன் பி டேக்கன் அஸ் 0 அண்ட் 1. இந்த ஃபிபனாசி சீரீஸில் பார்த்தீங்கன்னா இனிஷியல் வேல்யூஸ் ஆஃப் ஃபிப் 0 அண்ட் ஃபிப் 1, இப்போ இதுதான் ஃபிப் 0, இது ஃபிப் 1, அது வந்து கேன் பி டேக்கன் அஸ் 0 அண்ட் 1. ஃபிப் 0ஓட வேல்யூ 0, ஃபிப் 1ஓட வேல்யூ 1 எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இந்த ஃபிபனாசி சீரீஸில் இந்த சப்சிக்வெண்ட் நம்பர் ஜெனரேட் பண்ணுறதுக்கு என்ன கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபிபனாசி சீரீஸ் சாட்டிஸ்ஃபை த ஃபாலோயிங் கண்டிஷன்ஸ். ஃபிப் n இஸ் ஈக்குவல் டு ஃபிப் n மைனஸ் 1 ப்ளஸ் ஃபிப் n மைனஸ் 2. இப்போது என்னன்னா என்ன வேல்யூ ஃபைண்ட் பண்ண போகிறோம். இப்போது 8th வேல்யூ ஃபைண்ட் பண்ண போகிறோன்னா இதோட ப்ரீவியஸ் 2 வேல்யூஸ் 7th வேல்யூவும் 6th வேல்யூவும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. n மைனஸ் 1, n மைனஸ் 1னா 8 மைனஸ் 1 7th வேல்யூ ப்ளஸ் n மைனஸ் 2, n மைனஸ் 2னா 6th வேல்யூ 5 ப்ளஸ் 8 13. இப்போ இதுதான் ஃபிப் 8ஓட வேல்யூ. அதான் நெக்ஸ்ட்டு சொல்லியிருக்காங்க, ஹென்ஸ் ஏ ஃபிபனாசி சீரீஸ் ஃபார் த n வேல்யூ 8 கேன் லுக் லைக் திஸ். இங்கே பார்த்தீங்கன்னா n வேல்யூ 8ஆக இருந்துச்சுன்னா நம்மளோட ஃபிபனாசி சீரீஸ் இப்படி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபிபனாசி சீரீஸில் ஃபர்ஸ்ட் 2 நம்பர்ஸ் 0 1 இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்பர் இந்த 2 நம்பர்ஸோட அடிஷன் 0 + 1 1. இதே மாதிரி 8 வேல்யூஸ் வரைக்கும் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஃபிபனாசி ஐட்ரேட்டிவ் அல்காரிதத்தை டைனமிக் ப்ரோக்ராமிங் அப்ரோச் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதான் ஃபிபனாசி ஐட்ரேட்டிவ் அல்காரிதம் வித் டைனமிக் ப்ரோக்ராமிங் அப்ரோச். The following example shows a simple dynamic programming approach for the generation of Fibonacci series. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிபனாசி சீரீஸோட சீக்வன்ஸ் எழுதியிருக்கோம். F0, F1, F2, F3 எக்ஸெட்ரா. இதுதான் அந்த ஃபிபனாசி சீரீஸோட சீக்வன்ஸ் இருக்கும். இங்கே நம்ம என்ன பண்ணுறோன்னா F0ஓட வேல்யூவை 0வாக இனிஷியலைஸ் பண்ணுறோம், F1ஓட வேல்யூ 1ஆக இனிஷியலைஸ் பண்ணுறோம். இப்போ இந்த ஃபிபனாசி சீரீஸில் ஃபர்ஸ்ட்டு 2 டேர்ம்ஸு 0 1ஆக தான் இருக்கும். இங்கே ஸ்டெப் 1 பார்க்கலாம். பிரிண்ட் த இனிஷியல் வேல்யூஸ் ஆஃப் ஃபிபனாசி சீரீஸ். இந்த ஃபிபனாசி சீரீஸில் இருக்கிற ஃபஸ்ட்டு 2 இனிஷியல் வேல்யூஸை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். F0 இஸ் ஈக்குவல் டு 0, F1 இஸ் ஈக்குவல் டு 1. அந்த 2 வேல்யூ நம்ம இந்த அரேயில் டிஸ்பிளே பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் 2, கால்குலேட் ஃபிபனாசி. ஃபிப் இஸ் ஈக்குவல் டு F0 ப்ளஸ் F1. இப்போது ஆல்ரெடி 0th பொசிஷன் நம்ம 0வாக இனிஷியலைஸ் பண்ணியாச்சு, ஃபர்ஸ்ட் டேர்ம் 1ஆக இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டேர்ம் நம்ம கால்குலேட் பண்ணணும். நெக்ஸ்ட் டேர்ம் எப்படி கால்குலேட் பண்ண சொல்கிறாங்கன்னா இந்த ப்ரீவியஸ் 2 டேர்ம்ஸோட வேல்யூஸை ஆட் பண்ணால் நமக்கு நெக்ஸ்ட் டேர்ம் வரும். அதான் ஃபிப் இஸ் ஈக்குவல் டு F0 ப்ளஸ் F1. இந்த ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸோட வேல்யூஸ் ஆட் பண்ணால் நமக்கு தேர்ட் டேர்ம் வேல்யூ கிடைக்கும். நெக்ஸ்ட்டு தேர்டு டேர்மோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போது தேர்டு டேர்மோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணால் இதோட ப்ரீவியஸ் 2 டேர்ம்ஸில் இருக்கிற வேல்யூஸை ஆட் பண்ணணும். நம்ம ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வேல்யூஸை அசைன் பண்ணணும். அதான் இங்கே தான் தேர்ட் ஸ்டெப்பில் பண்ணியிருக்கோம், அசைன். இப்போது F1ல் இருக்கிற வேல்யூவை F0க்கு அசைன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஃபிப்பில் இருக்கிற வேல்யூவை F1க்கு அசைன் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த F0ல் 1 இருக்கும், F1ல் 1 இருக்கும். இப்போ இந்த 2 டேர்ம்ஸையும் ஆட் பண்ணி நம்ம தேர்டு டேர்மில் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் 4, பிரிண்ட் த நெக்ஸ்ட் கான்சிக்யூட்டிவ் வேல்யூ ஃபார் ஃபிபனாசி ஃபிப். இப்போது இந்த தேர்ட் டேர்மில் இதோட ப்ரீவியஸ் டேர்ம்ஸ் F0 ப்ளஸ் F1 1 + 1 2 ஆட் பண்ணி இந்த தேர்டு டேர்மில் நம்ம போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் 5, கோ டு ஸ்டெப் 2 அண்ட் ரிப்பீட் until the specified number of terms generated. திரும்ப இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா கோ டு ஸ்டெப் 2. இந்த ஸ்டெப் 2க்கு போயிட்டு திரும்ப இந்த ஃபிப் வேல்யூ கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஃபிப் எப்படி கால்குலேட் பண்ணணும், கரண்ட் பொசிஷன் இஸ் ஈக்குவல் டு அடிஷன் ஆஃப் ப்ரீவியஸ் 2 பொசிஷன் வேல்யூஸ் எடுத்து ஆட் பண்ண சொல்கிறாங்க. இது எது வரைக்கும் கால்குலேட் பண்ணணும்னா until the specified number of terms generated. இங்கே எது வரைக்கும் உள்ள டேர்ம்ஸ் ஜெனரேட் பண்ண சொல்லியிருக்காங்களோ அது வரைக்கும் இந்த ப்ராசஸை ரிப்பீட் பண்ண சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் வி ஜெனரேட் ஃபிபனாசி சீரீஸ் அப் டு 10 digits. இப்போது 10 digits வரைக்கும் உள்ள ஃபிபனாசி சீரீஸ் நம்ம ஜெனரேட் பண்ணோம்னா த அல்காரிதம் வில் ஜெனரேட் த சீரீஸ் அஸ் ஷோன் பிலோ. நம்ம இந்த அல்காரிதத்தில் பார்த்தது மாதிரி இந்த ஃபிபனாசி சீரீஸை ஜெனரேட் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். அதான் இந்த ஃபிபனாசி சீரீஸஸ் இப்போது நம்ம செகண்ட் டேர்ம் வரைக்கும் டிஸ்பிளே பண்ணிட்டோம் ஆல்ரெடி. இப்போ தேர்ட் டேர்முக்கு என்ன பண்ணணும், இதோட ப்ரீவியஸ் 2 டேர்ம்ஸை ஆட் பண்ணி நம்ம தேர்ட் டேர்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போது தேர்ட் டேர்ம் 1 + 1 2. இப்போ ஃபோர்த் டேர்முக்கு என்ன பண்ணணும், இதோட ப்ரீவியஸ் 2 டேர்ம்ஸ் 1 + 2 3.
இப்போ ஃபிஃப்த்து டேர்ம் அதோட ப்ரீவியஸ் 2 டேர்ம்ஸ் 2 + 3 ஆட் பண்ணால் நமக்கு 5 வரும். நெக்ஸ்ட் சிக்ஸ்த்து டேர்முக்கு அதோட ப்ரீவியஸ் 2 டேர்ம்ஸ் 3 + 5 8. நெக்ஸ்ட் செவன்த்து டேர்முக்கு இதோட ப்ரீவியஸ் 2 டேர்ம்ஸ் 5 + 8 13. அது மாதிரி எயித்து டேர்முக்கு இதோட ப்ரீவியஸ் 2 டேர்ம்ஸ் 8 + 13 21. இப்போ நைன்த்து டேர்முக்கு 13 + 21 34. இதே மாதிரி 10th டேர்ம் 34 + 21 நமக்கு 55 வரும். இதுதான் ஃபிபனாச்சி சீரிஸ் அப் டு 10 டிஜிட்ஸ். இப்போ இந்த டைனமிக் ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணி எவ்வளோ டிஜிட்ஸ் வரைக்கும் வேணாலும் நம்ம இந்த ஃபிபனாச்சி சீரிஸ் ஜெனரேட் பண்ணிக்கலாம். மை டியர் சில்ட்ரன், நம்ம இந்த வீடியோவில் டைனமிக் ப்ரோக்ராமிங் பற்றி பார்த்தோம். டைனமிக் ப்ரோக்ராமிங் மெயினாக ஆப்டிமைசேஷன் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இந்த ஆப்டிமைசேஷன் ப்ராப்ளத்தோட சொல்யூஷன் மேக்ஸிமம் சொல்யூஷனாகவும் இருக்கலாம், மினிமம் சொல்யூஷனாகவும் இருக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த டைனமிக் ப்ரோக்ராமிங் வந்து ஓவர்லேப்ட் சப் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இங்கே நம்ம நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்த்தா மெமோரைசேஷன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இங்கே நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒவ்வொரு சப் ப்ராப்ளத்தோட சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம அறையில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். எதுக்காக ஸ்டோர் பண்ணுறோன்னா, இப்போது நம்ம சப் ப்ராப்ளத்தோட சொல்யூஷன் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால அதே சேம் சப் ப்ராப்ளம் வேறு எங்கேயாவது கால்குலேட் பண்ண வேண்டி வந்தால் நம்ம திரும்ப ரீகால்குலேட் பண்ண வேண்டாம், ஆல்ரெடி ஸ்டோர் பண்ண அந்த வேல்யூவை ரீயூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த டைனமிக் ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஃபிபனாச்சி சீரிஸ் ஜெனரேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். தேங்க்யூ சில்ட்ரன்.